தனவரவு பெண்டிங் இருந்த தனவரவு, குடும்பத்தில் இருந்த பொருளாதார பிரச்சனை எல்லாமே வந்து இந்த மாதம் சிறப்பாக இருக்க போகிறது உங்களுக்கு. நீங்களே 4 பேர் காசு கொடுத்து உதவ போகிறீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் கடன் வாங்கிட்டு இருந்தீங்க இல்லையா? கடன் வாங்கினா கடன் நல்லா கொடுத்துட்டு நீங்கள் 4 பேர் காசு கொடுத்து உதவ போகிறீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் முன்னுக்கு வரப்போகிறது. நல்ல நிலையில் இருக்க போகிறீங்க. பெண்கள், குடும்ப பெண்களும் சரி, ஏற்கனவே இருந்த அதாவது சிறு சேமிப்பு இந்த முறை பல மடங்கு உங்களுக்கு சிறு சேமிப்பு உயரப் போகிறது. குடும்ப பெண்களுக்கு இருந்த பிரச்சனைகள்லாம் இதுவரையில் எல்லாம் விலகி போயிட்டது. எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்துட்டீங்க நீங்கள். உங்கள் இருக்கிற இடத்துல வந்து அக்கம் பக்கம் பிரச்சனை, வீட்டு எதிரில் பிரச்சனை, இதெல்லாமே பார்த்து எல்லாம் முடிஞ்சிட்ருங்க. இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாகும். உங்களை திட்டினவங்களை கூட உங்களை வந்து பாராட்டுற அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது. உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பேச்சை கேட்பார்கள். இவ்வளோ நாள் சண்டை வாக்குவாதம் ஏட்டுக்கு போட்டியாக இருந்த பிள்ளைகளை கூட இந்த மாதத்தில் வந்து அதெல்லாம் நிலைமை மாறி உங்கள் கூட பேச்சு கேட்பார்கள். படிக்காத பிள்ளைகளை இந்த மாதம் நல்லா படிப்பார்கள். மார்க் அதிகம் வாங்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்கிறது. குறைவான லாபம் ஈட்டிட்டு இருந்த நீங்கள் இனி அதிகப்படியான லாபத்தை எடுக்க போகிறீங்க. வேலை ஆட்களால் உங்களுக்கு சிறந்த ஒரு லாபம் கிடைக்க போகிறது. வேலை ஆட்களை நீங்கள் குடும்ப நிலையில் எந்த அளவுக்கு நீங்கள் அவர்களை பார்த்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அவங்க மூலம் ஆதாயம் அதிகமாக பெருகும். ஆட்களுக்கு பற்றாக்குறை வந்து நீங்கள் ஆள் எடுக்கிற அளவுக்கு தொழில் முன்னேறும். பல மடங்கு டர்ன் ஓவர் பண்ணுற அளவுக்குலாம் இருக்குது பிஸ்னஸ் உங்களது. இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ண தான் வாய்ப்பு நல்லா இருக்கிறது. பார்ட்னர்ஷிப் தொழிலோட ரொம்ப அருமையாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. பார்ட்னருக்குள்ளே அந்த மனசாப்பெல்லாம் விலகி இந்த மாதம் வந்து இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம் வாய்ப்பு இருக்கிறது. பெண்கள் மூலம் ஒரு ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக இவ்வளோ நாள் இருந்த அந்த விலையெல்லாம் விலகி பெண்களால் ஒரு ஆதாயம் இருக்கிறது. மன கஷ்டம் உறக்கம் இல்லாமல் இருந்த நீங்கள் எல்லாம், படுக்க சுகம் இல்லாமல் இருந்த நீங்கள் இந்த மாதம் ரொம்ப அருமையாக இருக்க போகிறது. அதனால் அனைத்தையும் கஷ்டங்கள் மனசுக்குள்ள இந்த பாரத்தெல்லாம் தூக்கி வச்சுட்டு பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான ராசி பலனை நாம் மேச ராசி முதல் மீன ராசி வரையில் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இருக்க போது வாருங்கள் விரிவாக பார்ப்போம். அன்பிற்குரிய ரிஷப ராசி நேயர்களே, நாம் இப்பதிவில் காண இருப்பது பிப்ரவரி மாதத்துக்கு உண்டான பலன்கள். அதாவது 1/2/2025 முதல் 28/2/2025 இந்த காலகட்டத்தில் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும், எதிரில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது வாருங்கள் விரிவாக பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 11இல் உச்சம் பெற்று மீனராசி இருப்பது உங்களுக்கு ரொம்ப சாதகமான விஷயம்தான். எப்படி உச்சத்தில் இருக்கும்போதால் உங்கள் ராசிநாதன் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சாதகமாகவே அமைக்கிறது. ஒரு அதிர்ஷ்டம் என்றே சொல்லலாம், ஒரு யோகம் என்றே சொல்லலாம், ஒரு ஜாக்பாட் என்றே சொல்லலாம். எப்படி ஜாக்பாட் லாட்ரி யோகம் என்றே சொல்லலாம். ஏன்னாக்கா உங்கள் ராசிநாதன் வந்து மீனராசியில் இருப்பது, மீனராசி அதிபதி உங்கள் ராசி பரிவர்த்தனை யோகம், உங்கள் ராசியில் குரு பகவான் அமைந்திருப்பது, குரு அமைந்திருப்பது ஒரு பரிவர்த்தனை யோகம். இந்த பரிவர்த்தனை யோகம் ரொம்ப ரொம்ப அம்சமாக இருக்கிறது. உங்களுக்கு இருக்கத்திலே வந்து அதிகப்படியான பலனை பெற வேண்டிய ராசி யார் என்றால் நீங்கள் தான். ரிஷபராசி அன்பர்கள் யோகக்காரர் யார் என்றாலும் அதுவும் நீங்கள் தான். அப்படின்னா எவ்வளோ பெரிய விஷயம் உங்களுக்கு. அந்த அளவுக்கு உங்களுக்கு பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போகிறா, கொட்ட போகிறா. கூரை பிச்சுட்டு கொடுக்குற தெய்வம் அதுமாரி உங்களுக்கு கூரை பிச்சுன்னு கொடுக்க போகிறாரு. நீங்கள் வந்து அதை வாங்கி பத்திரமா பயன்படுத்துங்க, நல்ல விதையில் பயன்படுத்திக்கங்க. புரியுங்களா? ரிஷபராசி அன்பர்கள் உங்கள் ராசியில் குரு பகவான் அமைந்திருப்பது உங்களுக்கு இந்த 12ஆம் தேதிக்கு பிறகு அவர் வந்து வக்ரநிலையில் இருந்து விடுபடுகிறார். அதுவும் உங்களுக்கு சாதகமே. தனவரவு பெண்டிங் இருந்த தனவரவு, குடும்பத்தில் இருந்த பொருளாதார பிரச்சனை எல்லாமே வந்து இந்த மாதம் சிறப்பாக இருக்க போகிறது உங்களுக்கு. நீங்களே 4 பேர் காசு கொடுத்து உதவ போகிறீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் கடன் வாங்கிட்டு இருந்தீங்க இல்லையா? கடன் வாங்கினா கடன் நல்லா கொடுத்துட்டு நீங்கள் 4 பேர் காசு கொடுத்து உதவ போகிறீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் முன்னுக்கு வரப்போகிறது. நல்ல நிலையில் இருக்க போகிறீங்க. பெண்கள், குடும்ப பெண்களும் சரி, ஏற்கனவே இருந்த அதாவது சிறு சேமிப்பு இந்த முறை பல மடங்கு உங்களுக்கு சிறு சேமிப்பு உயரப் போகிறது. குடும்ப பெண்களுக்கு ஒரு பெண்களால் நல்ல ஆதாயம் இருக்கிறது. உங்களுக்கு உடன் பிறந்த சகோதரியோ இல்லை தாய் மூலியமாகவோ இல்லை நண்பர்கள் மூலியமாகவோ பெண்கள் மூலியமாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாகவும் ஆதாயமாக இருக்கிறது. ரிஷபராசி அதாவது இந்த மாதத்தில் பெண்கள் நகை எடுக்கிற யோகம் இருக்கிறது. நகை எடுக்கலாம், வீட்டுக்கு உண்டான உபயோக பொருட்கள் எடுக்கலாம், டிவி, ஃப்ரிட்ஜு, கட்டில், பீரோ, சோஃபா என்னென்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே எடுக்கிறதுக்கு குடும்பத்தை
ரொம்ப அருமையாக இருக்குது. வீட்டை அழகுபடுத்துறதுக்கான வாய்ப்பு இந்த பிப்ரவரி மாதம் அருமையாக இருக்கிறது. அதே போல் உங்கள் குடும்பத்தில் இருந்த அதாவது மாமனார், மாமியார், நாத்தனார் இந்த மாதிரி இந்த மன கஷ்டங்கள், வீட்டுக்கார் சரியாக பேசவே இல்லையே, ஸோ அந்த உறவுகள் எல்லாமே இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு விலகி நல்ல ஒரு சந்தோஷமாக குடும்ப ஒற்றுமை ஓங்கும். இந்த மாதத்தில் நல்லா சிறப்பாக சிறப்பாக இருக்கப் போகிறீர்கள். உங்களுக்கு இதுவரையில் தடைப்பட்டு இருந்த காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் அது அனைத்தையும் விலகப் போகிறது. உங்களுக்கு 2ஆம் இடத்தில் சபாபகனம் 20 ஒரு தைரியத்தை கொடுக்கும். எதில் எடுத்தாலும் ஒரு தைரியமாக ஒரு செயலை செய்யலான்ற ஒரு தைரியம் கிடைக்கும். மனசுக்குள்ளே ஒரு தெம்பு கிடைக்கும். எதையுமே உற்சாகமாக செய்து வெற்றி பெறுவீர்கள். அதில் குடும்பத்தில் இருந்த உங்கள் மீது இருந்த பொறாமை பொச்சிருப்பு, யாராவது உங்களை பார்த்து பொறாமை பொச்சிருப்பு பண்ணாலும் எல்லாம் தானாக விலகி போயிடும். அந்த அளவுக்கு குடும்பத்தில் ஒரு மேன்மையாக இருக்க போகிறது. இருக்கும் இடத்தில் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்த பிரச்சனைகள்லாம் இதுவரையில் எல்லாம் விலகி போயிட்டது. எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்துட்டீங்க நீங்கள். உங்கள் இருக்கிற இடத்துல வந்து அக்கம் பக்கம் பிரச்சனை, வீட்டு எதிரில் பிரச்சனை, இதெல்லாமே பார்த்து எல்லாம் முடிஞ்சிட்ருங்க. இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு அதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாகும். உங்களை திட்டினவங்கள கூட உங்களை வந்து பாராட்டுற அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது. உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பேச்சை கேட்பார்கள். இவ்வளோ நாள் சண்டை வாக்குவாதம் ஏட்டுக்கு போட்டியாக இருந்த பிள்ளைகளை கூட அந்த மாதத்தில் வந்து அதெல்லாம் நிலைமை மாறி உங்கள் கூட பேச்சு கேட்பார்கள். படிக்காத பிள்ளைகளை இந்த மாதம் நல்லா படிப்பார்கள். மார்க் அதிகம் வாங்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்கிறது. உங்களோட பிள்ளைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட்டிருந்த அந்த கவலையெல்லாம் விலகப் போகிறது. குலதெய்வம் அருளால் பசங்களுடைய வாழ்க்கை மேம்பட போகிறது. பிள்ளைகள் வெளியூரில் வெளிநாட்டில் படிக்க வைக்கணும்னு ஒரு ஆர்வம் இருந்தால் உங்களுக்கு அதுக்குண்டான முயற்சி நீங்கள் இந்த மாதம் எடுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதே போல் வந்து பிள்ளைகளுக்கு ஏதாவது உடலில் பாதிப்பு, தீராத நோய் ஏதாவது இருந்தால் கூட அதை விடுபடுறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் யாராவது நீங்களோ உங்கள் உறவினரோ உங்களுக்கு எதிர்ப்பாக ஏதாவது செஞ்சாங்களாங்க, உங்கள் உறவினராக உங்களுக்கு எதிர்ப்பாக செய்கிறதெல்லாம் கூட இந்த மாதிரி விலை கிடையாது, செய்ய மாட்டாங்க. அதனால் பாதிப்பு இருக்காது உங்களுக்கு. உங்களுடைய ஆரோக்கியம் கண்டிப்பாக மேம்படும். திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு மாப்பிள்ளை, அரசாங்க மாப்பிள்ளை வரும். மத்திய அரசு ஊழியர் வர வாய்ப்பு இருக்கிறது. ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிற மாப்பிள்ளை வர வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் நினைத்தபடி ஒரு தொழில் அதிபரை கூட நினைத்திருக்கலாம், அதுமாரி வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் உங்கள் பெண்ணிற்கு திருமணம் ஆகாத பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வரன் அமையும். அதே மாதிரி பெண் தேடிக்கொண்டு இருக்கும் ஆண்களுக்கும் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஆண்டவர் நடிலா வழி காட்டி உங்களுக்கு உண்டான மனைவியை காட்ட போகிறார். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் சக்ஸஸ் ஆக போகிற திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். தடைப்பட்டு இருந்த தடைப்பட்டு இருந்த அந்த தடைகள்லாம் திருமண தடை விலகி இந்த மாதம் உங்களுக்கு கைகூடும். உங்கள் வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக நடக்கும். எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கணவன் மனைவி பிரிந்த கணவன் மனைவிகளாக ஒன்று சேரத்தெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது. ரிஷபராசி என்பவர் ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. உங்களுடைய மறு திருமணம் யாராவது காத்திருந்தாங்களா, வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா, செய்யலாமா வேண்டாம்னு ஒரு குழப்பத்தில் இருந்தால் கூட அதெல்லாம் ஒரு தெளிவான முடிவு எடுத்து இந்த மாதத்தில் மறு திருமணம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை அதுக்குண்டான முயற்சியும் எடுக்கலாம். ரெண்டுமே சாதகமாக இருக்கிறது. உங்களுடைய வண்டி வாகனங்கள்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன செலவு வைக்கும். பழைய வண்டி இருந்தாக்கா அதை நீங்கள் கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு கூட நீங்கள் புது வண்டி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் சாதகமாக இருக்குது. புது வண்டியை வாங்கிறதுக்கெலாம் கூட யோகம் அபரிமாக இருக்கிறது. ஒரு எலக்ட்ரிக் பைக், எலக்ட்ரிக் கார் இதெல்லாம் கூட யோகம் இருக்கிறது வாங்கிறதுக்கு. உங்களுக்கு ஒரு லக்ஸுரி வண்டி இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்க போகிறீங்க. இவ்வளோ நாள் தடைப்பட்டு இருந்த இல்லையா, வாங்கலாம்னு அதெல்லாம் முடிஞ்சு ஒரு நீ நினச்ச காரியம் கைக்கு விட போகுது. தெய்வம் உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கிறது. தெய்வ அனுகூலமும் அருமையாக இருக்கிறது. அரசு வேலை தேடிக்கொண்டு இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க வேலை கண்டிப்பாக இருக்கிறது. 9 சூரியனும் புதனும் அமைந்திருப்பது இந்த மாதம் 11ஆம் தேதி வரையில் உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கிறது. அதுக்குள்ளே நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் சாதகமாக இருக்குது. டிஎன்பிஎஸ்சி பரீட்சை எழுதுறவங்களுக்கும் கூட ரொம்ப சாதகமாக இருக்கிறது.
ஐடி ஃபீல்டு வேலை செய்கிறவங்களுக்கும் ரொம்ப சாதகமாக இருக்கிறது. கண்டிப்பாக இவங்களெல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு வேலை கிடைக்கும், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். 11ல் சனி பகவான் இருப்பது உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு விஷயந்தான். தொழிலில் இதுவரையில் இருந்த குறைவான லாபம் ஈட்டிட்டு இருந்த நீங்கள் இனி அதிகப்படியான லாபத்தை எடுக்க போகிறீங்க. வேலை ஆட்களால் உங்களுக்கு சிறந்த ஒரு லாபம் கிடைக்க போகிறது. வேலை ஆட்களை நீங்கள் குடும்பத்தினரில் எந்த அளவு நீங்கள் அவர்களை பார்த்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அவங்க மூலம் ஆதாயம் அதிகமாக பெருகும். ஆட்களுக்கு பற்றாக்குறை நீங்கள் ஆள் எடுக்கிற அளவுக்கு தொழில் முன்னேறும். பல மடங்கு டர்ன் ஓவர் பண்ணுற அளவுக்குலாம் இருக்குது பிஸ்னஸ் உங்களது. இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ண தான் வாய்ப்பு நல்லா இருக்கிறது. பார்ட்னர்ஷிப் தொழில் கூட ரொம்ப அருமையாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. பார்ட்னருக்குள்ளே அந்த மனசாப்பெல்லாம் விலகி இந்த மாதம் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம் வாய்ப்பு இருக்கிறது. தொழிலுக்கு ஒரு பொற்காலம் என்றே சொல்லலாம். தொழில் செய்பவர் அனைவருக்கும் பொற்காலம் என்ன சொல்லலாம். வேலை செய்பவர்கள் கூட சொந்த தொழில் செய்யறதுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமாக இருக்கிறது. நீண்ட நாளாக ஒரு கடை ஓப்பன் பண்ணணும், சொந்தமாக ஒரு தொழில் செய்யணும், சொந்தமாக ஒரு வண்டி வாங்கணும், இப்படி ஏதாவது சொந்தமாக செய்யணும்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ரிஷபராசி அன்பர்களும் ரொம்ப சாதகமாக இருக்கிறது. நீங்கள் கண்டிப்பாக இதை செய்யலாம். செய்ய போகிறீங்க, செஞ்சு காட்ட போகிறீங்க. இவ்வளோ நாள் இருந்த அந்த கஷ்டங்கள்லாம் விலகப் போகுது, துன்பங்கள் விலகப் போகுது. ஒரு சூப்பரான டைம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. பெண்கள் மூலம் ஒரு ஆதாயம் உங்களுக்கு கண்டிப்பாக இவ்வளோ நாள் இருந்த அந்த விலையெல்லாம் விலகி பெண்களால் ஒரு ஆதாயம் இருக்கிறது. மன கஷ்டம் உறக்கம் இல்லாமல் இருந்த நீங்கள்லாம், படுக்க சுகம் இல்லாமல் இருந்த நீங்கள் இந்த மாதம் ரொம்ப அருமையாக இருக்க போகிறது. அதனால் அனைத்தையும் கஷ்டங்கள் மனசுக்குள்ள இருந்த பாரத்தெல்லாம் தூக்கி வச்சுட்டு இனி தெம்ப உற்சாகமாக இந்த மாதத்தில் நீங்கள் செயல்பட போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை தரம் உயரப் போகிறது. 4 பேர் உங்களை பாராட்டும் அளவுக்கு உங்கள் செல்வாக்கு இருக்க போகிறது. பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் இப்படி ஆயிட்டான் என்ற அளவுக்கு உங்களுடைய பேரும் புகழ் உயரப் போகிறது. 4 பேரில் உங்களை நீங்கள் தான் முதல் ஆளாக நிற்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சிறப்பான அந்தஸ்து கௌரவமும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதனால் அனைத்தும் பெற்று வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.